கைஸ் இப்போ நான் இருக்கிற என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பௌதா ஸ்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ இது வந்து காத்மாண்டில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சண்டே பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது சிட்டி. பௌதா ஸ்துப்பா போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அதர் கண்ட்ரி 400 ரூபா ஒரு ஆளுக்கு தலைக்கு பே பண்ணணும். ஸோ பேக் சைடில் தான் பௌதா ஸ்துப்பா. ஹாய். ஸோ இதான் அந்த இது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பௌதா ஜீமா அவர் வந்து ஜெயிங்கிறது குஜராத். அவர் எங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தார். ஸோ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ட்ராவலர். ஸோ திஸ் இஸ் த டிக்கெட். எப் அது ஒரு பெரிய சர்க்கிள் மாட்டம் இருக்குது. உள்ளே அப்படியே சுற்றி உள்ளே போகிற மாட்டோம். அதை சுற்றி ஏகப்பட்ட கடைகள்லாம் நிறைய இருக்குது. நேபாளில் எதை எழுதியிருக்காங்க ஒன்றும் புரியலை நம்மளுக்கு. But stupa is this basically both stupas are this kind of structure. நைஸ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பௌதிஸ் ஸ்டுப்பான்னு பேரான். ஸ்டுப்பானா என்னன்னு கேட்டேன். இந்த புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறது பேர் வந்து ஸ்டுப்பாவான். ஸோ திஸ் இஸ் ஸ்டுப்பா. நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். இங்கே மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடணும். அதனால் யூ கேனாட் டேக் அவுட் த மாஸ்க். ஸோ அப்படியே பார்த்துட்டு போகலாம் என்னென்ன இருக்குது எல்லாமே. சண்டேங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. நல்ல கூட்டமாக இருக்குங்க. இந்த கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டுபா அந்த சிம்பிளை சுற்றி தான் இருக்குது எல்லாமே. ஸ்டுபா பாருங்க, தான் அந்த ஸ்டூப்பா. நான் சொன்னேன்ல ஸ்டூப்பா, அந்த ஸ்ட்ரக்சர். இது இருக்கிற இடம் பேர் பார்த்தீங்கன்னா பௌதா ஸ்டூப்பா. இங்கே வரணும்னு சொன்னால் காத்மாண்டில் வர்றது வந்து பௌதா நேம். காத்மாண்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் நிறைய இருக்குது. இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாட்டோம் முக்கம் கோயில் இருக்கும்ல. ஸோ இங்கேயும் நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் காத்மாண்டில் ஹேப்பனிங் பிளேசஸ்ன்னு சொல்கிறதோட இது மட்டும் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் தான் நிறைய இருக்குது. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸு. இங்கே லோக்கலில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே பக்தியாக எல்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. பட் நம்மளுக்கு இதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாதனால நான் அப்படியே அமைதியாக ஃபோட்டோ எடுத்து வந்துட்டுருக்கேன். ஸோ வேறு மக்கள் லோக்கலில் உள்ள அவங்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதை கும்பிட்டுட்டு எல்லாம் தொட்டு கும்பிட்டு போயிட்டுருக்காங்க.
இருந்தாலும் பாருங்கள், இதெல்லாம் பார்க்க முடியாதவங்க வீடியோவில் பார்த்து this is also one of the entrance. நம்ம வேற வழியில வந்தோம். இது வந்து எக்ஸிட் ஆக்சுவலா. ஸ்ரீ பௌதா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புறா இருக்குது. அந்த புறாவுக்கு வந்து இங்கேயே வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், சோளம், கம்பு. ஸோ வாங்கி அவங்களுக்கு போடுறாங்க, நம்ம போடலாம். நம்ம அப்படியே பார்ப்போம் எவ்வளோ புறா தான் இருக்குது. பாருங்கள் கைஸ், எவ்வளோ புறா இருக்குது பாருங்கள். இந்த புறாவெல்லாம் டச் பண்ணக்கூடாதான். ஸோ நம்ம அதாவது ஃபுட்டு வாங்கி போடுறாருந்தா போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறையா இருக்கனால நான் வாங்கி போடல. ஸோ அன்னெசரிலி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட், ரைட்? ஸோ இல்லைன்னா வாங்கி போடலாம். அதனால் அதை மட்டும் பார்ப்போம். அப்படி ஃபுல்லாக புறா சவுண்டு நிறையா கேட்குது. அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புறா இருக்குது. ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே புறா வளர்த்துருக்காங்க. ஏன் வளர்க்குறாங்க என்னென்னு அப்புறம் மாட்டி நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். அதாவது மெயின் கோயில் எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. கோயிலுக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம ஸ்டூப்பா அந்த டெம்பிள் உள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பௌதா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து தான் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு வந்தாச்சு, நம்மளும் அதை இது பண்ணிடலாம். கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். இப்போ தான் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிறோம். பெரிய ஒரு இது சுற்றிட்டு இருக்கு, உள்ளே போய் அதை பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு சுற்றிட்டு இருக்கு.
கைஸ் இப்போ நான் உள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போனது கேண்டாக ஒரு பெரிய சுற்றிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதை வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா அதுக்குள்ளே வந்து புத்தாவோட ஃபோட்டோஸ் அந்த பெரிய ஸ்டாச்சுலாம் இருக்குது. ஸோ அதனால் உள்ளே போக முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய விளக்குலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அந்த சோஃபா ஸோ யாராச்சும் ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து இந்த விளக்குகள் வெளில காசு வாங்கி உள்ளே கொளுத்தி வச்சிட்டோம்னா நிறைவேறும் என்பது வந்து உங்களோட நம்பிக்கை. ஸோ அதை உள்ளே வந்தாங்கன்னா ஒரு நெருப்பு சட்டிகள் வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நெருப்பு சூடாக இருந்தால் ஒருத்தர் வச்சுட்டு இருக்கார் பாருங்க. சரி, ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ஸோ நம்ம தமிழ் பேசுகிறது யாருக்கும் புரியல, தான் என்ன பேசுன்னு கேட்குறாங்க. இது மட்டும் அதை வைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் வெளில பணம் கொடுத்துட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆளாக வைக்கலாம் பாருங்க. ஸோ இதெல்லாம் புதுசு. ஸோ இந்த சைடு வைக்கலாம். ரைஸ் பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த விளக்கு வந்து நேர்ந்துக்கிட்டு ஆக்சுவலாக அந்த கடவுளுக்கு நேர்த்திக்கணும் வந்துச்சுன்னா அதை இங்கே நேர்ந்து உள்ளே நம்ம வச்சுக்கலாம். இதுதான் ஃபுல் ஆஃப் அந்த இது விளக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்ம காசு கொடுத்தோம்னா நம்மளை ஊதுபத்தி வாங்கி உள்ள பார்த்து வச்சுக்கணும். कोरोना लिएर आएन भैयाले यहाँभित्र 225 ஃபோட்டோ எடுக்க உள்ள உடலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த உள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தாவோட அது தெரியும். ஸோ அந்த புத்தா ஸ்டேஜ் உள்ளே இருக்குது. அதுக்கு எய்தாப்பில் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்ருக்கேன் மாடியில் வந்து. ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் இப்போ இது ஃபுல்லாக தான் நான் போயிட்டு வந்தது. இது ஃபுல்லாகவே போயிட்டு வந்தாச்சு. உள்ளே நமக்கு அலோட் கிடையாது, டோரெல்லாம் லாக் ஆகிருக்கு. ஸோ அங்கே தெரியுதா அந்த நெருப்பு எடுத்தோம்ல, அது அந்த இடம் தான். அது இதுக்குள்ளே அந்த புத்தாவோட சிலை இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை. அந்த தோஃபாக்கு 8th ஆஃபில் உள்ள இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்மையான வேலைப்பாடு பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். லுக் லைக் ஸ்மால் மஹால். சின்ன பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நம்ம ஊரில் சொல்கிறோம்ல சித்தனவாசல் பெயிண்டிங்லாம் போய் சாப்பிடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, சரி ஃபோட்டோ எடுக்கிறேன். பர்மிஷன் வாங்கிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஆர்ட்டு நம்ம இது வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் சைலண்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். புத்தர் இங்கே இருக்கார் பாருங்க. இப்போ நம்ம எல்லாமே விசிட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கிளம்பலாம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த நம்மளை ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணல. பர்மிஷன் வாங்கிட்டு போய் உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது.
கொடுக்கல. அப்புறம் ஒருத்தர்கிட்ட நம்ம தான் பேசுவோம்ல நல்லா, ஒருத்தர்கிட்ட பேசி அப்படியே வாங்கிட்டோம். இவ்வளோதான் எல்லாமே கடவுள்லாம் இருக்குது. அது பேர்லாம் எனக்கு ஒழுங்காக புரியல. அதை எடுத்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த இடமே. ஓகே கைஸ், பார்க்கலாம். ஸோ நம்ம we have to go to the next site now. ஸ்டூப்பாவில் இருக்க இது ஒன்று, அந்த மஹால் உள்ளே போகிறவ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ இது பயங்கர பெருசாக இருக்குது. அந்த தர்மசாலாவில் நான் இது மட்டும் பார்த்துருக்கேன், பட் அது கூட ரொம்ப பெருசு. கம்பேர் பண்ணுறப்போ இது சின்னது தான் புத்தா ஸ்டூப்பாவில். இப்போ புத்தா ஸ்டூப்பா பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பி அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெதர் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக புத்தா ஸ்டூப்பா பார்த்துக்குங்க பேக் சைட்.